ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம முகம் பளிச்சுன்னு ஆகிறதுக்கு சோப் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள் என்னென்ன போட்டிருக்கேன்ட்டு. உளுந்து, கடலைப்பயிறு, பச்சரிசி, பச்சைப்பயிறு, அதுக்கப்புறம் இந்த மைசூர் பயிறு, இந்த 5 பருப்பும் ஓவர் நைட் ஊற வச்சுக்கணும் இப்படி. அதுக்கப்புறம் சோப் பார் பாருங்கள், நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இது 1/2 கிலோ. இப்போ இதை நம்ம கட் பண்ணி டபுள் பாயில் மெத்தடில் சோப் ரெடி பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஊற வச்ச பருப்பு எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு இதை அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. பால் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு பால் மாதிரி இருக்கணும். இப்போ சோப் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சோப்பை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சோப்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது வந்து கிளிசரின் சோப்பு, ஆன்லைனில் கிடைக்கும். அதே மாதிரி பேஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம மிக்சியில் அரைச்ச பேஸ்ட்டு இது. எப்போயுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, சோப் அதிகமாக இருக்கணும், நம்ம போடுற இன்க்ரீடியண்ட்டும் கம்மியாக இருக்கணும். அப்போ தான் சோப் செட் ஆகும், இல்லைன்னா சொதப்பல் ஆகிடும். இப்போது இதில் என்னென்ன போடலான்ட்டு பார்க்கலாம். அதுக்குள்ளே நம்ம டபுள் பாயில் மெத்தடில் ஸ்டவ்வில் வச்சிடலாம். இப்போது அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு நம்ம பேனில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். இப்போ அதில் இந்த சோப்பை இதில் வச்சிடலாம். இது மெல்ட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம சோப்புக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் அந்த பேஸ்ட்டில் போட்டுக்கலாம். இப்போது இந்த பேஸ்ட்டில் நம்ம என்னென்ன போட போகிறோம் தெரியுமா? விட்டமின் இ கேப்சூல், இங்கே பாருங்கள், விட்டமின் இ கேப்சூல். அப்புறம் ஆலோவேரா ஜெல், அதுக்கப்புறம் ஆரஞ்சு பீல் பவுடர், அதுக்கப்புறம் முல்தானி மெட்டி, கஸ்தூரி மஞ்சள், இங்கே பாருங்கள் கஸ்தூரி மஞ்சள். எல்லாமே ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். இது எல்லாமே ஒரு ஸ்பூன் தான். அப்புறம் தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன். இப்போ இதில் ஒரு 5 மாத்திரை போட போகிறேன். இப்போ இதெல்லாம் கலந்துட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நான் காட்டின எல்லா பொருளும் இதில் போட்டாச்சு. இதை மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் இருங்க ஃப்ரெண்ட்ஸ். சோப் பாயில் ஆகிட்டுருக்கு பாருங்கள். இப்போ பாருங்கள் எல்லாமே இதோட மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ சோப் பார்க்கலாம். சோப் மெல்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இந்த சோப் எப்படி வேலை செய்யன்ட்டு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா என்னுடைய ஃபேஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில். அதுலேயே கிளியராக தெரியும் என் ஃபேஸில் எந்த ஒரு என்ன சொல்கிறது பிளாக் மார்க்கு, அப்புறம் கருவளையம், அதுக்கப்புறம் முகத்தில் ஒரு மாதிரி தேம்பல் மாதிரி இருக்கும். அதெல்லாம் இருக்காது, அதெல்லாம் வராது இந்த சோப் போட ஆரம்பித்தோன்னா. சாரி ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு அவ்வளோவா தமிழில் பேச வராது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சோப் நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ நம்ம சோப் மோல்டு எடுத்து வச்சுக்கலாம். இதுவும் நான் மீஷோவில் தான் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். சிலிக்கான்ஸில் விற்கிறாங்க, இது வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ இது மாதிரி ஒரு தட்டில் வச்சு வைக்கணும். அப்போ தான் நம்ம பியூசரில் வைக்க முடியும். இல்லைன்னா இது வளவலன்னு இருக்கும், ஊற்றுனதுக்கப்புறம் நம்மளால் பிடிக்க முடியாது. இப்போ சோப்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். தெரியுதுங்களா? ஃபுல்லாக மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத இது கூட ஊற்றிக்கலாம்.
ஊற்றி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்களா, சோப் மோல்டில் சோப்பு ஊற்றி வச்சாச்சு. இங்கே பாருங்கள், எனக்கு 12 சோப் கிடச்சிருக்கு. இது காஞ்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் அந்த சோப்பு. இதுதான் கடைசி சோப் என்கிட்ட இருக்கிறது. நான் இந்த சோப் மட்டும்தான் ஃபேஸ்க்கு போடுவேன், வேறு எதையுமே போட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பியூட்டி பார்லர் இதுக்கெல்லாம் நான் போனது கிடையாது. இந்த சோப் வச்சு காலையில் முகத்தை ஸ்க்ரப் பண்ணுவேன். இந்த ஒரு சோப் தான். இப்போ இது காஞ்சதுக்கப்புறம் இந்த சோப் இந்த கலரில் வந்துடும். நல்லா காயணும்னா பாருங்கள். இது கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் எடுத்து ஃப்யூசரில் வச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய்.